பேசினா அதுக்கு எங்களுக்கு நன்மையா இருக்கும். அந்த வார்த்தை எங்களை ஆண்டவரை உடைக்க ஒரு மாற்றம். ஆண்டவரை நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்களை அர்ப்பணிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த மனுஷருடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த வார்த்தை வெளிப்படட்டும். இதை கேட்கிற, அதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வார்த்தை வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அன்றுவரே, என்னை அதற்கு முன்பாக தகுதிப்படுத்தும். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 3 வாரங்களா இதே வார்த்தை கொண்டு நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழம், அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் வாரத்துல பார்த்தா ஆழத்துல என்ன இருக்கிறது, ஆழத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆழம் என்று சொன்னா என்ன அப்படின்னு முதல் வாரத்துல பார்த்தோம். 2வது வாரத்துல நாம் எதிலெல்லாம் ஆழமாய் கடந்து போகணும், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் எல்லாம் எதுல ஆழமாய் கடந்து போகணும்னு சொல்லி 2வது வாரம் பார்த்தோம். போன வாரமும் பார்த்தோம் நம்ம ஆழத்துல என்ன இருக்குது. ஆழத்துல அதுலயும் துதியின் ஆழம் பார்த்தோம், அபிஷேகத்தின் ஆழம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ஆழம் என்ன பார்த்தோங்க? இன்னொரு ஆழம் என்ன பார்த்தோம்? சபையின் ஆழம். சபையுடைய, அது நமக்கு மறந்துடும், அப்படித்தானே? சபையுடைய ஆழம் என்று எப்படி அப்படின்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் தொடர்ந்து அதே காரியத்தை, அந்த ஆழத்துல நம்ம கடந்து போவதனால நமக்கு என்ன நன்மை, ஆழத்துல போகாதனால என்ன தீமை அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். இன்னைக்கு அந்த உலகத்துல நிலக்கரியை பார்த்திருப்பீங்க. நிலக்கரியை நம்ம என்ன செய்யறோம்? பார்த்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், நிலக்கரி பார்த்திருக்கிறோம். இந்த நிலக்கரி மேலோட்டமா பார்க்கும்போது நிலக்கரியா தான் இருக்கும். அது சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. அது பல காரியங்களுக்கு பயன்படப்படுகிறது. அது நம்முடைய ஊட்டியில, நீலகிரியில அந்த ட்ரெயின் ஓடுவதற்கு ஆரம்ப காலங்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நிலக்கரி தான் அதிகமாக பயன்பட்டதை பார்க்கிறோம். இப்ப அது நீராவி இன்ஜினா மாறி இருக்கிறது. ஆனாலும் நிலக்கரி தேவைப்படுகிறது. அப்போ இந்த நிலக்கரி எல்லாருக்கும் தெரியுது, ஒரு நிலக்கரி தான். ஆனா இந்த நிலக்கரிக்கு இன்னொரு மகிமை இருக்குது. இந்த நிலக்கரி தான் வைரமா மாறுது. இந்த நிலக்கரி தான் என்னவா மாறுது தெரியுமா? அது பூமிக்கு கீழே 160 அடி ஆழத்துல, 160 கிலோமீட்டர் ஆழத்துல அந்த நிலக்கரி இருக்கும் பொழுது அது என்ன செய்யுமா? அது அப்படியே வைரமா மாறுமா. பூமியில இருந்து எத்தனை? 160 கிலோமீட்டர். அந்த ஆழத்துல இருக்கிறத வெட்டி எடுக்கும் போதுதான் அதே நிலக்கரி தான் அது வைரமா என்ன செய்தான்? மாறுதான். அல்லேலூயா. ஆழத்துல போகும்போது ஒரு சாதாரண ஒரு நிலக்கரி கூட வைரமா என்ன செய்யுது? மாறுது. அது ஒரு குறிப்பிட்ட ஆழம் இருக்கு. 160 கிலோமீட்டருக்கு கீழே வெட்டி எடுத்தா அதே நிலக்கரி சுரங்கத்துல அதே 160 அடி ஆழம் வெட்டி எடுத்தா அது வைரமா என்ன செய்தான்? மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பார்ப்பதற்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய சமூகத்துல ஆழத்துல கடந்து போக 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 நம்முடைய வாழ்க்கை வைரமா ஜொலிக்கும். வைரமா ஜொலிக்கும். அதனாலதான் போனவர் பார்த்தோம், துதியில இன்னும் நம்ம ஆழமா கடந்து போகணும். தேவனை ஆராதிக்கிறதுல இன்னும் ஆழமா கடந்து போகணும். பரிசுத்தாவின் நிறைவில இன்னும் ஆழமாய் நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். 3வது, சபையின் காரியங்களில இன்னும் ஆழமாய் நம்ம கடந்து போகணும். சபையின் ஆராதனை என்றாலே ஒரு பண்டிகை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப நான் ஆராதனைக்குள்ள போவேன், அந்த ஆராதனை நேரத்துல நான் உள்ளே போகணும். அந்த ஆழம் நமக்குள்ள இருந்தாலே வைரமாய் கர்த்தர் நம்மை மாட்டுவார். அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43 இருந்து 45 வரைக்கும் எடுத்து வாசிங்க. இந்த ஆழத்துல நம்ம கடந்து போனா என்ன நடக்கும் என்பதை பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43 இருந்து 45 வரைக்கும். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாக பார் என்றான்.
அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தரம் நீ போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. இப்போ ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ போய் வானத்தை பார். நீ போய் என்ன செய்ய? வானத்தை பார். இவன் போய் வானத்தை பார்த்துட்டு வந்து சொல்ல ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல. அவன் சொல்ற, இன்னும் போய் பார். இன்னும் போய் என்ன செய்ய? 7 முறை போய் பார்த்துட்டு உள்ளவா, திரும்பி போய் வானத்தை பார். உள்ளவா, திரும்பி வானத்தை போய் என்ன செய்ய? பார். ஏன் இத அவன் சொன்னான் அப்படின்னா, நீங்க அதே அதிகாரங்கள்ல அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே உம்முரியுடைய மகன் ஆகாப் என்பதான ஒருத்தன் தேசத்தை ஆள வந்தான். உம்முரியுடைய மகன் ஆகாப். அவன் ஆட்சி காலத்துல நடந்த அலங்கோலங்கள் என்ன அப்படின்றதுதான் அந்த அதிகாரத்துல போடப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் அவன் என்ன செஞ்சான்னா, விக்கிரங்களுக்கு முதலிடம் கொடுத்தான். தேவ சபையை விட்டுட்டு, தேவ ஆராதனை விட்டுட்டு எங்கேயோ போய் என்னமோ காரியங்களை செய்து விக்கிரங்களுக்கு படைத்ததையும் விக்கிரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருந்தான். குறி கேட்கிற ஆவிக்கு, பொய் தீர்க்க தரிசனம் செய்கிற ஆளுக்கு அங்கெல்லாம் ஓடிக்கொண்டு இந்த ஆகாப் ராஜா தன்னுடைய தேவ அந்த மகிமையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருந்தான். அவன் விக்கிரங்களுக்கு முன்பாகவே போயிட்டான். விக்கிரங்களை தொழுகிறவனாவே மாறிட்டான். நான் போன வாரமும் முந்தின வாரமும் சொன்னேன், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு தேவ சமூகத்துல இருந்த ஒரு பழைய ஒரு மூத்த ஒரு குடும்பம், இன்னைக்கு நான் கடந்த நாட்கள்ல பார்த்தேன், ஒரு விக்கிரக வழிபாட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. சபையில இருக்கிற ஆட்கள், இன்னைக்கு அந்நிய பாஷை பேசின ஆட்கள், தேவ சமூகத்துல பல மணி நேரம் ஜெபித்த ஆட்கள், இன்னைக்கு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்? விக்கிரகத்துக்கு முன்பாய் தன்னை விழுந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறத ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நாள் நான் பார்த்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த ஆகாப் ராஜா அப்படிதான் செஞ்சான். தேவன் கொடுத்த அந்த கிருபைய, தேவன் கொடுத்த அந்த அழைப்பை மறந்து, அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன், உங்களுக்கு மறைவாரெல்லாம் எதுவுமே இல்லை. அவன் தேவ சமூகத்தை விட்டு விக்கிரகத்தை நோக்கி ஓடுனதுனால, விக்கிரகங்களுக்கு தன்னை அவன் அதிகமாய் காணப்பட்டதுனால, அங்கே தேவனுடைய கோபாக்கனை அங்கே இந்த தேசத்துல வந்தது. தேவனுடைய கோபாக்கனை எப்பெல்லாம் நம்ம தேவனை விட்டுட்டு, சபை ஆராதனை விட்டுட்டு, தேவ ஜனங்களை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு, ஜபத்தை விட்டுட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே போகிறோமோ, அப்பெல்லாம் பிசாசு நம்ம இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவோம். தேவனும் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் பாசமுள்ளவர் நினைக்கிறோம். ஆனா நம்ம எப்பெல்லாம் தேவனை விட்டு தூரம் போறோமோ, அப்பெல்லாம் தேவ கோபாக்கனை நம்ம மேல வந்து கொண்டே இருக்கும். ஆகாப் ராஜா மேல அதான் வந்தது, அந்த தேசத்தின் மேலே வந்துச்சு. அப்போ 1 ராஜாக்கள் 17:1 நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்க தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு அங்கே தீர்க்க தரிசனத்துல கத்த சொன்னார், இந்த தேசத்திலே மழை பெய்யாது. ஏன் மழை பெய்யல அப்படின்னா, அந்த ராஜா செய்த தவறு. ராஜா தேவனை விட்டுட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால அந்த தேசத்திலே மழை பெய்யல. எழுதி வச்சுக்கணும். 17:1 இருந்து நீங்க அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நடந்த சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுமையா நீங்க பார்க்கலாம். அங்கே நடந்த காரியங்கள், அங்க இருக்கிற காரியங்களை தான் அந்த 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை உனக்காக நான் வைத்திருக்கிறேன், அவள் உன்னை போஷிப்பா, அங்கே போய் நிறு அப்படின்னு சொல்றாரு. இவளும் போறா. அதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு இடத்துல போய் காக்கையை கொண்டு போஷிக்கிறத பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அப்போ சாரிபாத் ஊருக்கு போறா. அங்கே சாரிபாத் உதவி வீட்டுல அந்த பஞ்சம் தீர வரைக்கும் தேசத்துல மழை இல்லைன்னா என்ன ஆகுங்க? பஞ்சம் வந்தது. அப்ப பஞ்சம் தீர வரைக்கும் அந்த தேசத்துல அந்த சாரிபாத் உதவி வீட்டுல இருக்கிறான். அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அங்கே அற்புதங்களை செய்கிறான். அந்த ஒரு விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிற ஒரு தாய், ஒரு விதவை. அப்ப அவன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் ஒரு அடையை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ற. அவன் சொல்றா, ஐயா இருக்குது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயும் தான், அதை நானும் என் பையனும் அதை சுட்டு சாப்பிட்டு செத்து போவதுக்காக விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். அவன் சொல்றான், இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்துட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்.
அப்ப அவன் இருக்கிறதுல கொண்டு வந்து கொடுத்தான். கர்த்தர் வார்த்தையின்படி அவன் அவளை ஆசீர்வதிக்கிறான். அந்த தேசத்துல பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுல அப்பமும் தண்ணீரும் குறைந்து போகவே இல்லை. அந்த மாவும் எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. அப்போ அதுக்கு பின்பாக அவன் பையன் சரி உடம்பு சரியில்லாம செத்து போறான். அந்த அதே வசனத்துல அதே அதிகாரத்துல வார்த்தை தெரியும். அந்த அவனுடைய மகன் செத்து போறான். அப்ப அவ போய் சொல்ற, ஐயா நான் ஏற்கனவே நான் சொன்னனே என் பையன் இப்படி செத்துட்டான். உடனே அங்க ஒரு அற்புதத்தை செய்து அவன் பையனை உயிரோடு கொண்டு வருகிறதெல்லாம் அந்த 17ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆச்சு? 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரும்போது 3 வருஷம் அந்த தேசத்துல மழை இல்லை. எத்தனை வருஷம் மழை இல்லைங்க? தேசத்துல மழை இல்லை, பயங்கரமான பஞ்சம். அந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கனாச்சும் தண்ணி கிடைக்குதான்னு ராஜா ஒரு பக்கம், அங்க இருக்கிற அதிகாரிகள் ஒரு பக்கம் போய் தேடுறாங்க. கொஞ்சம் மாட்டு அந்த மிருக ஜீவனுக்கால் தண்ணி கிடைக்குமா, மனுஷனுக்கு எங்கனாச்சும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேசமா ஆறா குளமா போய் தேட போறாங்க. அப்ப திடீரென ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, இந்த தேசத்துல மழை பெய்ய பண்ணுவேன். அவனும் உடனே போய் ஒபதியா தானே அவனுடைய வேலைக்காரன், அவனுடைய ஒரு அந்த ராஜாவுடைய ஒரு பணியாள், அவன்கிட்ட போய் சொல்றான், நான் ராஜாவை பார்க்கணும். அவன் சொல்றான், ஐயா நீங்க ராஜாவை பார்க்கிறேன்னு சொல்லுவீங்க, நான் போய் ராஜாட்ட சொல்றதுக்குள்ள நீங்க மறைஞ்சு போயிருவீங்க, ராஜா என்ன கொண்டு போட்டுருவான், அந்த இதுக்கு எனக்கு நான் ஆள் இல்ல. இந்த வருஷம் நான் ராஜாவை பார்க்கவே போறேன். அந்த 18ஆம் அதிகாரம். அப்ப ராஜாவை போய் பார்த்த உடனே அவன் சொல்றான், நீதான் அந்த இஸ்ரவேலரை கலங்க பண்ணினவனா, இந்த தேசத்தை கலங்க பண்ணி கொண்டு வந்தவன் நீதானா அப்படின்னு அவன் ராஜா கேட்கும்போது அவன் சொல்றான், நான் இல்ல நீதான். ராஜாட்ட எவ்வளவு அதிகாரமா பேசுற பாருங்க. நான் இல்லையா அந்த தேசத்தை கலங்க பண்ணினவன், இந்த தேசத்தை கெடுத்தவன் நான் இல்ல, நீதான். நீ தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை வழிபட்டதுனாலதான் இந்த பிரச்சனை. அதுக்கு என்ன செய்யணும்? அவன் கேட்கிறான், ஒரு பலி கொடுக்கணும். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இப்ப எலிசா என்ன செய்யறான்? எலியா அங்கே முதலாவது அவன் மந்திரவாதிகள் எல்லாம் வர சொல்றான். அங்க வர சொல்லி அவங்கள பலியிட சொல்றான். அவங்க கால இருந்த சாயங்காலம் வரைக்கும் பலி கொடுக்கறாங்க. அந்த பலி எடுக்கப்படவே இல்லை, பச்சிக்கப்படவே இல்லை. அப்ப இவன் தேவ சமத்துல உட்கார்ந்து கேட்டு என்னை கேட்டருளும் என்று சொல்லி தேவ சமத்துல உட்கார்ந்து கேட்கிறான். அங்கே பலி அங்கே எடுக்கப்படுகிறது. அதான் அந்த 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த செய்தியில என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலை இவன் சோர்ந்து போறா. இவன் அந்த மந்திரவாதிகள் கரத்துல அவன் போய் ஏதாச்சும் 750 மந்திரவாதிகளை கொலை செய்யறான். இயேசுதான் தெய்வம் என்பதை அங்க ஒத்துக்கிறாங்க, ஆண்டவரே தெய்வம் என்று சொல்றாங்க. ஆனாலும் இதை கேட்ட ராஜாத்தி இவளை கொலை செய்ய பார்க்கிறான். இவனை கொலை செய்ய பார்க்கிறான். அப்போ இவன் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். இவனுடைய காரியங்களை நம்ம அந்த அதிகாரங்களை பார்க்க முடியும். அப்போ இவன் போய் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், மழையை பெய்ய பண்ணுவேன். மழையை என்ன செய்வேன்? பெய்ய பண்ணுவேன். மழையை பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் தீர்க்க தரிசனம் கொடுத்த உடனே தான் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றா, நீ போய் வானத்தை பாரு. நீ போய் என்ன செய்ய? வானத்தை பாரு. இவன் போய் ஃபர்ஸ்ட் பார்க்கிறான். வானத்துல ஒண்ணுமே தெரியல. இவன் சொல்ற ஒண்ணுமே இல்லையா. இவன் சொல்ற, நீ போய் இன்னும் பாரு. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை இல்ல, 7 முறை வானத்தை பாரு. 7ஆவது முறை போய் பார்க்கிறான். ஒரு கையளவு மேகம் வானத்துல கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவன் சோர்ந்து போகாம தேவனுடைய வார்த்தையை அப்படியே கைப்பற்றினதுனால, தன்னுடைய எஜமானுடைய வார்த்தையை அவன் அப்படியே கைப்பற்றினால 7ஆம் தரம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் காண செய்தான். அல்லேலூயா. உடனே ராஜாக்கு போய் சொல்ற, நீ போய் ராஜா சொல்லு, மழை பெய்யும். மழை உன்னை தடை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்ய? ஓடிப்போ. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிட்டு ஆகாப் ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அல்லேலூயா. அப்போ நம்ம தொடர்ந்து தேவ வார்த்தையை நம்பி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தேவன் சமூகத்துல அவருடைய அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பஞ்சங்கள் இருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலைமை இருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார். வானத்தை நோக்கி பார்.
உலகத்தை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, உலகத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காத, வானத்தை நோக்கிப்பார், பரலோகத்தை நோக்கிப்பார், தேவனை நோக்கிப்பார். அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை கிடைக்கல, 2 முறை கிடைக்கல, 3 முறை கிடைக்கல, ஆனா 7ஆம் முறை ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் அந்த வானத்துல வைத்தார். அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். நம்ம ஆழத்துல போக போக, நம்ம இன்னும் தேவனை நோக்கி பார்க்க பார்க்க, தேவனோடு கூட இருக்க இருக்க, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:18 எடுத்து வாசிங்களேன். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது. ஏன்னா நீங்களும் நான் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. நிச்சயமாக முடிவு இருக்கிறது. இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கல, ஒருவேளை நேற்று நடக்கல, ஆனா நாளைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடத்திய காட்டுவார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். 17ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பெருமழையை கர்த்தர் கொடுக்கிறார். 3 வருஷம் பஞ்சம், தேசத்துல பட்டினி, ராஜாக்கு தண்ணி இல்ல, மிருக ஜீவனுக்கு தண்ணி இல்ல. ஆனா கர்த்தரால நடத்தி கொடுக்க முடியும். கர்த்தர் ஒரு பெருமழையை உண்டாக்கி தர முடியும். இன்னைக்கு இருக்கிற பெருமழை அல்ல, ஒரு ஆசீர்வாதமான பெருமழை. இது அழிவான மலை, இது ஜனங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போகிற மலை. ஆனா கர்த்தர் கொடுக்கிற மலை ஆசீர்வாதமான மலையா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் சொல்ற இன்னும் ஆழத்துல போகும், இன்னும் தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய செய்தியில, தேவனுடைய ஜபத்துல, தேவன் வைத்திருக்கிற திட்டத்துல இன்னும் ஆழமாய் போவோம். நிச்சயமாக ஒரு பெருமலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய பேரு அதை நம்பாதனாலதான் தோற்று போறோம். இந்த வார்த்தைய நம்பாதனாலதான் நிறைய காரியத்துல தோற்று போகிறோம். ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னை தெரிந்து கொண்ட போனோம். 2வது வாரம் சொன்னோம், கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன, அந்த ஆழத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இந்த பூச்சிகளை ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பூச்சிகளை பிடிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டாங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு மூடிட்டாங்க. இது திறந்துதான் இருக்குன்னு நினைச்சு இந்த பூச்சிகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. மேல வந்த உடனே அடிப்படை மேல போன என்ன செய்யும், மூடி இருக்கு, அடிப்படை கீழே போக அதுக்கு தெரியல. திரும்பி போச்சு, திரும்பி வச்சு பலமுறை முயற்சி பண்ணுச்சு. அதுக்கு தெரிஞ்சிச்சு இனி மேல பறக்க நமக்கு வழி இல்லை. கீழே போய் அடியில் தட்டுல அப்படியே படுத்துருச்சு. எல்லாம் அப்படியே படுத்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே மூடிய திறந்து விட்டாங்க. இந்த ஆராய்ச்சி செய்யறவன் ஒரு பூச்சி பறந்து போல, ஒரு பூச்சியும். ஏன் தெரியுமா? நினைச்சிச்சு இனி மேல போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல பிரச்சனை வரும்போது பிசாசு தட்டுறானா, அநேகத்துல வேதனை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வேதனை வரும்போது சோர்ந்து போறோமா? இது என்ன செய்யணும்? நம்ம அடித்தட்டுல போய் என்ன செஞ்சிடறோம், உட்கார்ந்துடும். இனி என்னால மேல பறக்க முடியாது. பாருங்க, அந்த பூச்சி அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மேல பறக்க முயற்சி எடுக்குது, மேல போக முடியல. பலமுறை முயற்சி எடுத்துச்சு, போக முடியல. கீழே போய் பாட்டுக்கு படுத்துருச்சு. மூடிய திறந்தா, ஆனா ஒரு பூச்சி கூட மேல பறக்கல. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சு இனி நம்மளால மேல. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும். அதனாலதான் நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வருகிறத பார்க்கணும். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருபோது என்ன செய்யாதே, தடைபடாது. அல்லேலூயா. 38 வருஷம் குளத்தண்டையில கடந்தவன் போரா முயற்சி எடுத்தான். கிணத்துல போக விழுந்து போனான். ஆனா அதுக்கு முன்பாக முந்தி ஒவ்வொருத்த போய் விழுந்தனால இவன் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டான். 38 வருஷம் ஆண்டவர் வந்துதான் அவனை தூக்கி எடுக்க முடிந்தது. ஆண்டவர் வாழ்க்கையில் சோர்ந்து போன நேரத்துல கர்த்தர் அவனை தூக்கி எடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நிறைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். சோர்ந்து மாத்திரம் போகாம கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னா நிச்சயமா அந்த ஆழத்துல நம்ம கடந்து போயிட்டோம்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை எப்போதுமே ஒவ்வொரு வாழ்க்கை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும். அதான் ஆசீர்வாதம். படிப்படியா மேல கர்த்தர் அதான் தாவீது வர 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 என்ன செய்தானா, விருத்தி அடைந்தான். அதான் உடனே மேல போல, உடனே ராஜாவா நிக்கல.
எல்லாருடைய வாழ்க்கை பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவனாலும் மாட்டவே முடியல. ஆனா ஆண்டவர் உயர்த்தினார். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் அவனை உயர்த்த. குழியில் இருந்த யோசேப்பை தான் ராஜா அரண்மனையில கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. ஆகவே நாம இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகாம இன்னும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, அவன் 7வது முறை பார்க்கும்போது தான் வானத்துல ஒரு கையளவு, அதுவும் பெரிய மேகமும் இல்லை. பெரிய மேகம் வச்சா என்ன காட்டுது? என்ன பைபிள்ல போட்டிருக்கு? கையளவு மேகம் தான். சோர்ந்து போகலையே. 7வது முறை பார்த்தா ஒரு மழை வரவும் அறிகுறி காணப்பட்டது. உடனே போய் சொல்ற, ஐயா ஒரு பெருமழை வரல, அந்த பெருமழையை அவன் பார்க்கல. ஆனா இவன் சொல்ற ஒரு கையளவு மேகம். அவன் சொல்றான் அந்த கையளவு மேகம் தான் பெருமழையை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த சின்ன மேகம் தான் ஒரு பெருமழையை கொண்டு வரும்னு எலியாவுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. கர்த்தரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8, 10, 12 3 வசனங்களை. அடுத்த ஒரு ஆழத்தை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அறியும்படிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடினால் இடம் காணாமல் திரும்பி பேழையில் அவனிடத்தில் என்ன செய்தது? வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த அந்த ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியில் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச ஒரு சமூகம் தான். ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்க சொல்லி நோவாவிடத்துல சொல்லி, நோவா ஒரு பேழையை செய்து அதில் அவனையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சகலவித பறவைகளை ஜோடி ஜோடியா உள்ளே கொண்டு போய் வைத்தார். அது அந்த பெருமலையின் காரியங்களை கடந்து போனது. ஏறக்குறைய 150 நாள் பிரவாகித்ததுன்னு பார்க்கிறோம். 1 வருஷமாய் அந்த பேழைக்குள்ள இருக்கிற ஆட்கள் வெளியே வர்றதுக்கு ஆசை, வெளியே வர்றதுக்கு ஆசை. மழை இருக்குதா இல்லையான்னு தெரியல. மழை பெஞ்சிட்டு இருக்கா பெய்யலன்னு தெரியல. இன்னைக்கா ஜன்னலை திறந்தோ கதவு திறந்தோ பார்த்தோம். அன்னைக்கு ஒன்னும் சூழ்நிலை இல்லை. ஆனால் அவன் மேல் தட்டை எடுக்கிறான், ஒரு புறாவை வெளியே விடுறான். அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, ஒரு காகத்தை வெளியே விட்டான். என்னத்தை விட்டான்? ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது 7ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமி மேல இருந்த ஜலம் வட்டி போகும் வரைக்கும் போகிறது வருகிறதுமா என்ன செஞ்சு இருந்தது. உள்ள வரவே அதனுடைய சூழ்நிலையை கண்டுபிடிக்க முடியல. அதனால இவன் மாற்று காரியங்களை செய்கிறான். ஒரு காரியத்துல எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்கிறான். அதுல ஒரு காரியத்தை செய்யறான், முயற்சி எடுக்கிறான். ஆனா அது அவனுக்கு தோல்வியா முடியுது. அடுத்தது அதே காகத்தை அனுப்பிச்சுடல, ஒரு புறாவை அனுப்பிவிட்டான். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல அந்த புறா என்ன செஞ்சுன்னா, தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டா. பூமியின் மேலும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா போச்சு. தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழைக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. பறக்க விட்டா போனது. அது எங்கேயுமே அது உட்கார முடியல. திரும்பி எங்க வந்துருச்சு? பேழைக்குள்ள. அடுத்ததே அனுப்பிச்சுடல. இன்னும் 7 நாள் கழிக்கிறான். இன்னும் 7 நாள் கழித்துதான் அந்த புறாவை திரும்ப விடுறான். அந்த புறா போய் என்ன செஞ்சு 10ஆம் வசனத்துல பேழையிலிருந்து வெளியே விட்டா. அந்த புறா சாயங்காலம் வரைக்கும் போய் அதனுடைய காலில் என்ன கொண்டு வந்துச்சுங்க? ஒரு ஒளிவு மர இலைய வாயில கொத்தி வருது. ஃபர்ஸ்ட் நாள் போச்சு, 7 நாளைக்கு முன்னாடி போச்சு, பறக்க முடியல. திரும்ப பேழைக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துச்சு. 2ஆம் முறை போகுது, சாயங்காலம் வரைக்கும் வரவே இல்லைன்னா சாயங்காலம் வந்தது. எப்படி வருதுன்னா, ஒரு ஒளிவ இலைய வாயில என்ன செய்யுது? கொத்தி கொண்டு வருது. பிடிச்சு உள்ள வச்சுக்கிட்டான். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனுக்கு திரும்பி வரல. அல்லேலூயா. அவனுடைய முயற்சி, அவனுடைய வாஞ்சை,
அவனுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கார். நம்ம ஒரு முறை தோட்டு போன உடனே ஆசீர்வாதத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வாஞ்சிக்கிறோம், வெளியே வர முடியாதுன்னு நினைச்ச உடனே நம்ம வேறு காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். வேறு காரியங்களை நினைக்கதான் இல்லைங்களா? ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், 2 நாள் ஜெபம் பண்ணி பார்ப்போம், 3ஆவது நாள் அந்த ஜெபத்தை மறந்துட்டு வேற ஜெபத்தை பண்ணிடுவோம். ஒரு வேறு காரியத்தை நம்ம தொடர்ந்து கிடைக்கிற வரைக்கும் அதை பண்ணுறதே நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுட புறா போகுது, அது உட்கார முடியல, எங்கேயுமே இளைப்பாற முடியல, திரும்பி கூண்டுக்குள்ளேயே வேலைக்குள்ளேயே என்ன செய்யுது? இன்னும் 7 நாள் கழிச்சு அதே புறா வெளியே விடுறான். அந்த புறா போய் சாயங்காலம் வரைக்கும் சுத்திட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு ஒளிவ இலைய ஒரு ஆசீர்வாதத்தின் கதவுல திறக்கிறத அங்கே காட்டப்படுகிறது. 7 நாளோட வேறு ஏதாவது காரியங்களை செய்திருந்தா யோசனை பண்ணி பாருங்க. புறாவை அனுப்பிச்சுட்டான், ஒளிவ மர இலையை என்ன செய்தது? கொத்தி கொண்டு வந்தது. அதை பிடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் அனுப்பிச்சுடல, 8ஆவது நாள் இன்னும் ஒரு வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணி இருப்பான், அது வரைக்கும் தேவ சமத்துல காத்து இருந்திருக்கான். மீண்டும் அந்த புறா போச்சு, அது திரும்ப வரவே இல்லை. இவனுக்கு தெரிந்தது அங்கே வானத்துல மழை இல்லை, தேசத்துல மழை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பெருமழை பார்க்கிறோம், இங்க மழையின் சீட்டங்களை கர்த்தர் மாட்டிட்டாரு. நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கிட்டாருன்னதை நோவா அறிந்து கொண்டான். அல்லேலூயா. பிரச்சனைக்கும் காரணம் தேவ சமத்துல காத்திருப்பதான். பிரச்சனை மாறுவதற்கும் தேவ சமத்துல தான் காத்திருக்கணும். வேற எந்த வழியுமே இல்லை, எந்த வழியுமே இல்லை. அங்க அழகா பாருங்க, போகுனது அவன் கண்டுபிடித்தான். இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை. உடனே அந்த அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்களேன். அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும், ஊறுகிற சகல பிராணிகளும், சகல பறவைகளும் ஜாதி ஜாதியால் மேலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்போ ஒரு புறா தேவ சமூகத்துல பேலிருந்து வெளியே விட்டதுனால அவனுடைய முயற்சியை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அவனுடைய செய்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அதனாலதான் அந்த புறாவை வைத்து கர்த்தர் நோவாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். தேசத்துல மழை இல்ல, நீ வெளியே வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்த கட்டுகள் கலட்டி போட்ட ஆண்டவர் இதுவரைக்கும் ஒரு அதாவது ஒரு விதமான நாட்டத்துக்குள்ள, ஒரு வேதனைக்குள்ள இருந்த நோவாவுடைய குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நாட்டம் எடுத்த வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். வேதனைகளை மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மறுபடியும் 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 அவன் முயற்சி எடுத்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே புத்தகத்துல வாசிக்கிறோம், ஈசாக்குடைய காலத்துல தன் தகப்பனுடைய காலத்துல மூடப்பட்ட எல்லா நீரூற்றுகளையும் ஈசாக்கு மறுபடியும் தோண்டினான். 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே வாசிக்கிறோம், அங்கே 26ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல மறுபடியும் மறுபடியும் அவன் தோண்டி தன் தகப்பனிட்ட பெயரை அந்த கிணற்றுக்கு, அந்த நீரோட்டுக்கு அவன் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம மறுபடியும் மறுபடியும் தேவ சமூகத்துல வந்து விழுந்து கிடந்தா நிச்சயமா கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். 12 நீதிமொழிகள் 12:24 வாசிங்க. நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். சோம்பேறிய பகுதி கட்டும். அல்லேலூயா. தேவன் சொல்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிற காலம், நம்ம சோர்ந்து போகிற காலம் இல்ல, சோர்ந்து போகிற காலம் இல்ல. ஜாக்கிரதையா இருந்தா நம்ம எப்படி படுவோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதையுடைய கை ஆட்சியை பிடிக்கும். ஜாக்கிரதையுடைய கை தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? அலெக்சாண்டர் கிரகாம் பெல். அப்படி ஃபுல்லா சொல்லணும். கிரகாம் பெல்னா நிறைய கிரகாம் பெல் இருக்காங்க, அப்படிதானே? ஆனாலும் ஒரு கிளாப் பண்ணுங்க. ஓகே, கரெக்டா சொல்லிட்டான். அலெக்சாண்டர் கிரகாம் பெல்.
இன்னொருத்தரும் கண்டுபிடிச்சார். எல்லாருக்கும் தெரியும் டெலிபோனை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம் பெல். இதே டெலிபோனை இன்னொருத்தரும் கண்டுபிடிச்சார். அப்படியா? அவர் இல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிச்சார். இவ கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம் பெல் வந்து என்னத்தை கண்டுபிடிச்சாரு? டெலிபோனை கண்டுபிடிச்சார். இன்னொருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் பேரு எலிசா கிரே. அவர் பேர் என்னது? எலிசா கிரே. யாருக்குன்னா தெரியுதா? உடனே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு போயிட்டான். எங்க போயிட்டா? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு. ஏன்னா இந்த எலிசா கிரே வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அவரும் டெலிபோனை கண்டுபிடிச்சாரு. அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லும் டெலிபோனை கண்டுபிடிச்சாரு. ஏன் இவனோட பெயர் இன்னைக்கு வரைக்கும் வெளியே தெரியல? சொல்லுங்களேன். எலிசா கிரே என்ன தெரியுமா செஞ்சா? 2 பேருக்கும் அந்த காப்புரிமை, அதை அந்த நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கணும். ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, நீங்க 2 பேரும் வாங்க, உங்களுக்கு நாங்க அந்த காப்புரிமையை என்ன செய்யறோம், தரோம். 2 பேருக்கும் நாள் குறிச்சாங்க. 2 பேரும் அந்த ஒரே நாள்ல டைம் வச்சிருந்தாங்க. அந்த ஆபீஸ்க்கு போகணும். அலெக்சாண்டர் கிரகாம் பெல் போயிட்டான். இந்த எலிசா கிரே 1 மணி நேரம் கழிச்சு போனோம். எவ்வளவு நேரம் கழிச்சு? 1 மணி நேரம் கழிச்சு போனதுனால என்ன நடந்ததுன்னா, அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? காப்புரிமை கொடுத்துட்டாங்க. இந்த எலிசா கிரேவுக்கு அந்த காப்புரிமை என்ன செய்யல, கொடுக்கல. இப்ப கண்டுபிடிச்சா பயங்கர கஷ்டப்பட்டான், பல காரியங்களை செஞ்சான். ஆனா அந்த காப்புரிமையை அவனால பெற முடியல. ஏன் தெரியுமா? லேட்டா போனதுனால. லேட்டா அந்த நேரத்துல அந்த காரியத்துல போகாதனால ஆசீர்வாதத்தை இழந்து போனா. இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய பெயர் அந்த டெலிபோன் கண்டுபிடித்த பெயர்ல வரவே இல்லை. ஏன்னா அவன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற, ஜாக்கிரதையாய் தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்க நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இவன் ஜாக்கிரதையாய் கையாண்டான். காக்காவை அனுப்பிச்சுட்டு பார்த்தான், அது நடக்கல. அடுத்தது வேறொரு பிளான போட்டு, நான் ஆசீர்வாதத்தை பெறணும், நான் இந்த பிளானுக்குள்ள வெளியே வரணும், என்ன செய்யணும்? கர்த்தருடைய கரத்துல காத்திருந்தான். கர்த்தர் கொடுத்த திட்டம் தான் புறாவை வெளியே விட சொன்னா. புறாவை வெளியே விட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்துல அவசரத்தினால, வேறு காரியத்தினால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் நாம தான். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி வேறு பிரித்திருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு இன்னைக்கும் என்ன இல்லை, நேரம் இல்லை. போன வாரம் சொன்னேன், ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சம்பவத்தை சொன்னேன். போன வாரம் ஒரு அம்மா ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய பணக்காரர் போய் ஒரு பெரிய லாட்ஜில் தங்கியிருந்தான். போய் தங்கி அங்கே அவனுக்கு நைட்டு பிறந்த நாளுக்காக அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக போனா, தங்கினா, எல்லாரும் தங்கியிருந்தான். காலையில ரூமை காலி பண்ணும்போது அந்த பில் கொடுக்கப்பட்டது. பில் கொடுக்கப்படும் போது தங்கியிருந்த அந்த ரூமுக்கு மேல பில் போட்டான். அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். அந்த அம்மாவோ ஒரு ஐயாவோ அப்படி அதை வச்சுக்கங்க, போய் பயங்கர கோபம். மேனேஜர் போய் சண்டை போடுறான், நான் ரூம் மாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நீ அங்க இருக்கிற எத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிச்சது போல பில் போட்டிருக்க அப்படின்னு சொன்னா. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிச்சு, உட்காருங்க, டேரி போயிடுங்க, நீங்க கேட்ட ரூமு, நீங்க கேட்ட காரியத்துக்கு இத்தனை சலுகைகளும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இங்க இருக்கிற என்ன செஞ்சுக்கலாம், ரூம்ல தங்கிக்கலாம், இங்க இருக்கிற கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்கலாம், ரெஸ்டாரண்ட்ல போய் காலையில மதியானம் நைட்டு சாப்பிட்டுக்கலாம், இங்க இருக்கிற நீச்சல் குளத்தை யூஸ் பண்ணிக்கலாம், இங்க இருக்கிற குதிரை சவாரி போய்க்கலாம், இங்க இருக்கிற டிராவல்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம், ஃப்ரீயா நீங்க எங்க வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் போயிருக்கலாம். நீங்க அதெல்லாம் செய்யவே இல்லை. ஆனா உங்களுக்கு கொடுத்த சலுகை நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, இழந்துட்டீங்க. அதனாலதான் இந்த பில். அம்மாவுக்கு பயங்கர கோபம், செக்க தூக்கி கிழிச்சு தூக்கி வீசிட்டு போயிட்டான். ஏன் இதை சொல்றேன்னா, ஆரம்பத்துல ஆண்டவர் இந்த சபையில நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்ப ஜபத்துல வந்து ஆசீர்வாதம் இருக்குது, பாடும்போது வந்து ஆசீர்வாதம் இருக்குது, ஆராதிக்கும் போது வந்து ஆசீர்வாதம் இருக்குது.
எல்லா நேரத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஏன் வந்தவண்ணமா திரும்பி போறோம்னு சொல்லுங்க? ஏன் வெறுமையா போறோம்? இந்த முழு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியல. அதுக்கு தகுதியா வர்றதில்லை. சபையில மாத்திரம் இல்ல, ஜெபத்துல எல்லா காரியத்திலுமே நம்ம லேட் ஆகுறதுனால அந்த எலிசா கிரே எப்படி அந்த அந்த காப்புரிமை இழந்து போனானோ, அந்த டெலிபோன் கண்டுபிடிச்ச லிஸ்ட்ல இருந்து அவன் பெயர் எடுக்கப்பட்டதோ, அதே போலதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டே இருக்கிறோம். அந்த நோவா ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழியை காட்டினான், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். மூணாவது காரியம், இந்த ஆள் அவனுக்குள்ள இருந்ததுக்காக அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். மூணாவது காரியத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 33:3. ஆதியாகமம் 33:3. ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இது தெரியும். யோசேப்பு, அந்த யாக்கோபு, ஏசா, அந்த சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தன்னை அண்ணனை வஞ்சிக்கிறான். அதுல இருந்து அவன் வெளியே போறான். அங்கே ஒரு 20 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அது முடிந்தவுடனே ஆண்டவர் சொல்ற, நீ உன் தேசத்துக்கு போ. வர வழியில ஏசா வருகிறான் தெரியுது. அவன் போய் தேவ சமத்துல காத்திருந்தான். தேவ சமத்துல காத்திருந்தது மாத்திரமல்ல, இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவன் எல்லாவற்றையும் பிரிக்கிறான். தன் சொத்து, தன் பிள்ளைக மனைவி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டு இவன் முன்பாக போய் ஏசாவை பார்த்து 7 முறை என்ன செய்தான்? தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரர்கிட்ட என்ன செஞ்சான்? சேர்ந்தான். இதுல இருந்து நம்ம என்னத்தை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆசீர்வாதம் காக்கப்பட நம்மை தேவ சமூகத்துல எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. புரியுதா? நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ, முதல் 2 காரியம் பார்த்தோம். ஒண்ணு, தேவனிடத்துல இருக்கிற நெருங்க தேவனோடு இருக்கிற காரியத்தை நோக்கி பார்க்க பரலோகத்தை, ஜெபத்தை, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க நமக்கு ஆசீர்வாதம். 2வது காரியம் பார்த்தோம், தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்க அதுல நம்ம சரியாய் உட்கார்ந்து தேவ சமத்துல இன்னும் காத்திருக்க ஜாக்கிரதையாய் கைக்கொள்ள ஆசீர்வாதம். 3வது பார்க்கிறோம், தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்த பாருங்க. அவன் 7 விசை குனிந்து வணங்கின உடனே அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். கொலை செய்வேன் சொன்னவன் ஏசா சொன்னா கொலை, இவனை என்ன செய்யணும்? கொலை செய்வேன் சொல்லியிருந்தான். இவனை எப்படியாச்சும் நான் கொண்டு போடுவேன் சொல்லியிருந்தான். ஆனா அவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை என்கிறதான அந்த ஆழம் இல்லாதனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். இருக்கா இல்லைங்களா? நிறைய காரியத்துல எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமா இல்லைன்றார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்பாக யாக்கோபு 4:10 எடுத்து வாசிங்களேன். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நாம் யாருக்கு முன்பாக? மனுஷனுக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். யாராச்சும் ஒருத்தர் பெரியவங்க பேசிட்டா நம்ம வீட்டுல போன்ல பேசினா கூட நமக்குள்ள ஒரு தாழ்மை வருதா இல்லைங்களா? ஓனர் கூப்பிட்டான்னு வைங்க, அப்படி எந்திரிச்சு நிற்கிற ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்பாய் தாழ்மை எந்த அளவுக்கு நம்ம அந்த 7 முறை தரை மட்டும் தாழ்த்தி விழுந்து வணங்கலாம் பார்க்கிறோம். 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை இல்ல, 7 முறை அவன் என்ன செஞ்சானா? தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரர்கிட்டே சேர்ந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மை அல்ல,
நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவாராம். அல்லேலூயா. சீனாவில் மிஸ்டரியா ஊழியம் செய்த ஒரு ஹட்சன் டெய்லர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹட்சன் டெய்லர் அவர் சீனாவில் மிஸ்டரியா இருந்தார். அவர் ஆஸ்திரேலியா சபைக்கு கொண்டு போய் அவர் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அங்க மெல்பர்ன்ல ஒரு சபையில அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவர் பெரிய போதகர், பெரிய போதகர், இவர் ஒரு ஒப்பற்ற விசேஷமான பிரசங்கி அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்துறாங்க. அவர் மைக்க வாங்கிட்டு சொல்றாரு, நான் ஒப்பற்ற பிரசங்கி அல்ல, என்னுடைய ஒப்பற்ற எஜமானனின் மிக சிறிய வேலைக்கார நான் சொன்னார். இவன் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? இந்த தேசத்துல ஒப்பற்ற ஒரு மிக பெரிய பிரசங்கி இவன் சொன்னாங்க ஹட்சன் டெய்லர். அவன் அங்க போய் மைக்க வாங்கிட்டு என்னுடைய ஒப்பற்ற கர்த்தருக்கு முன்பாக நான் சின்ன பிரசங்கி, சின்ன வேலைக்காரன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தினார். அவரு மாத்திரம் இல்ல, இன்னொருத்தர் இருக்கார் மிகப்பெரிய அந்த ரச்சனிய சேனைங்கள ஒரு மிகப்பெரிய சபையில ஊழியம் செய்த டாக்டர் பிராங்க்லின். அவர் ஒரு சபையில அவர் அறிமுகப்படுத்துறாங்க. கிரேட் டாக்டர் பிராங்க்லின் சொல்லி அவர் அறிமுகப்படுத்துறாங்களாம். அவர் முன்னாடி போய் சொன்னாராம், கிரேட்னு என்ன சொல்லாதீங்க, கிரேட்னு என்ன சொல்லாதீங்க, ஏன்னா நான் கிரேட் எல்லாம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை வெட்ட ஒரு கோடாலி, நான் மிகப்பெரிய மரத்தை வெட்டுகிற ஒரு கோடாலி. ஆனா அந்த கோடாரிக்கு எஜமான் என்ன ஆண்டவர். அந்த கோடாரிக்கு எஜமான் யாரு? அவர் அந்த கோடாரியை கையில் எடுத்து அதை பாலிஷ் பண்ணி அதை சரிப்படுத்தி அதுக்கு நல்ல குடி போட்டு அதை சரிப்படுத்தி வைத்ததுனால என்னை ஒவ்வொரு நாளும் உருமாட்டி அதுக்கு அறம் போட்டு என்னை பளபளப்பா வைத்து சாரம் போட்டு என்னை சார்பாக்கி வைத்ததுனால இவ்வளவு பெரிய மரத்தை என்னால் என்ன செய்ய முடிகிறது? வெட்ட முடிகிறது. அவர் ஒருவேளை இது வேண்டாத இருமுன்னு சொல்லி என்னை தூக்கி போட்டிருந்தா நான் இன்னைக்கு மற்றவர்களுக்கு முன்பாய் சாதாரண ஒன்றுமில்லாத ஒரு இரும்பா இருந்திருப்பேன். அவர் என்னை கரத்துல எடுத்து என்னை பயன்பட வைத்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவர் சொன்னார். அருமையான சொன்னமே, இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு பெருமை பாராட்டுவோம், இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக இன்னைக்கு நம்மை உயர்த்தவோ எந்த காரியமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து போற காரியம் தான். பெருமை வந்துருது, நம்முடைய குணங்கள் மாறுது, வசதி வர வர பணம் வர வர அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மையில இன்னும் ஆழம் தேவை, தாழ்மையில இன்னும் ஆழம் தேவை. நம்ம இன்னும் தேவ சமத்துல தாழ்த்த 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 நிச்சயமாய் கர்த்தர் நம்ம உயர்த்துவா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டிய மாற வேண்டிய காரியத்துல வந்திருக்கிறோம். சொல்றாரு, சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னாரு, மீன் பிடிக்கும்படி ஆழத்துல உன் படகை வலையை போடு. நம்ம இன்னைக்கு மீன் பிடித்து கொண்டு இருக்கிறோமா அல்லது அதை இழந்து போய் கொண்டு இருக்கிறோமா? அப்படியே முழங்காலை முடக்குவோமா? இன்னைக்கு முதல்ல ஆழத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது வாரம் நாம ஆழத்துல எதுல கடந்து போகணும்னு பார்த்தோம். மூணாவது வாரம் ஆழத்துல நம்ம கடந்து போன என்ன நடக்கும்னு பார்த்தோம். இன்னைக்கும் அதே தான் அப்படி சொல்றாரு, நம்ம ஆழத்துல கடந்து போகணும். தேவனை பார்க்குதல் ஒரு ஆழம் வேணும். இன்னைக்கு ஊழியக்காரனை முக்கியத்துவப்படுத்துறோம் அல்லது ஜனங்களை முக்கியப்படுத்துறோம் அல்லது சொந்த பந்தங்களை முக்கியத்துவப்படுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனை பார்க்கிறோமா? தேவன் இல்லாத இடத்துல நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இல்லாத இடத்துல நம்முடைய கூட்டம் இருக்கிறதா? தேவன் இல்லாத இடத்துல நம்முடைய பேச்சு இருக்கிறதா? கேட்போமா? ஏன் நான் தோத்து போய் வந்திருக்கிறேன்? ஏன் எனக்கு மீன் கிடைக்கல? ஏன் நான் ராம் முழுது பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல? என் வாழ்க்கையில எங்கேயோ இடறி போயிருக்கிறேன். இன்னும் அந்த ஆழத்தை புரிஞ்சுக்க முடியல. நான் இன்னும் ஆழத்துக்கு போகணும்னு யோசிக்கல. என் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆழம் எனக்கு தெரியல. ஆழத்துல என்ன இருக்கு? மீன் இருக்கு. இந்த மீனை பிடிக்கணும்னா நம்ம இன்னும் தேவனை நோக்கி பார்க்கணும். ஒரு முறை பார்த்துட்டா பத்தாது, 2 முறை பார்த்தா பத்தாது, 7 முறை நான் பார்க்கும்போது ஒரு கையளவு மேகம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை அசட்டை பண்ணலாம், இன்னைக்கு சபை அரசு அசட்டை பண்ணலாம். நான்
நான் வாரம் சொல்றேன், லேட்டா வந்து ஆராதனைய பாடல் அசட்ட பண்ணலாம், இது எனக்குரியது அல்ல. இது தேவனுக்குரிய பங்கு, உங்களுக்குரிய பங்கு. என்ன வேதனைப்படுத்தணும்னோ இல்ல போதுகிற வேதனைப்படுத்தணும், நீங்க லேட்டா வந்து நீங்க சபிக்கிற வந்து அதனால பாதிக்கப்படுறவன் நான் இல்லை, நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. எனக்காக இல்ல இந்த சபை, உங்க ஆசீர்வாதம் உங்க ரட்சிப்புக்கு தான். ஏதோ என்ன இங்க ஒருத்தனை நிறுத்தி இருக்கிறார், உங்களை போல ஒருத்தனை, அவ்வளவுதான். எனக்கு அதேதான், உங்களுக்கு அதேதான். தேவனை நோக்கி பார்க்க பார்க்க கையளவு மேகம் வரும், அது பெருமழையா மாறும், அது தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு மழையா மாறும், இது வரைக்கும் இருந்த பஞ்சம் மாறும். இரண்டாவது, ஒரு காகத்தை அனுப்பிவிட்டு பார்த்தான், அது போக்குவரத்துமா இருந்துச்சு, பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சு. பிரயோஜனமானதை செய்ய ஆழம் தேவை. முதல்ல போனது புறா, அது பாருங்க, அது அழகா திரும்பி வந்துருச்சு, அதுக்கு தெரியுது எனக்கு அங்க உட்கார முடியல. இரண்டாவது போனது ஒளிவ இலைய கொத்தி கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு பிரயோஜனப்படுகிற ஊழியர்களாய், பிரயோஜனப்படுகிற விசுவாசியாய் நீங்களும் நானும் மாறணும். பிரயோஜனம் இல்லை அப்படின்னா, இந்த வருஷமும் பார்க்கிற கனி கொடுக்கலன்னா வெட்டி போட்டுலன்னு ஆண்டோடைய வார்த்தை தான் கிரியை செய்யும். அது போய் ஒளிவ இலையை கொண்டு வந்துச்சு. மூணாவது முறை போய் அது தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுச்சு. அதுக்கு தெரியும், இன்னி பேழைக்குள்ள எனக்கு இடம் இல்லை, எனக்கு இங்க சுற்று இந்த உலகம் எனக்கு சொந்தம். நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்காக நம்மளை அழைக்கல, நாட்டமெடுத்த வாழ்க்கைக்காக உங்களை என்னை அழைக்கல. ஒரு வெளி உலகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இல்லைன்னா இதுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னா அது நமக்கு தேவனுக்குரிய பங்கு. ஆண்டவர் அதை விரும்பல, இந்த சூழ்நிலையை கர்த்தர் விரும்பல, இந்த அடைக்கப்பட்டு இருக்கிற இந்த நாத்தமற்ற இந்த வாழ்க்கையை கர்த்தர் விரும்பல, பிரயோஜனமற்ற வாழ்க்கையை கர்த்தர் விரும்பல, நம்மளை பிரயோஜனமாய் மாட்ட விரும்புகிறார். வெளியே வந்தாங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டினாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. 3 பிள்ளைகளும் 3 சந்ததியா பிரிஞ்சிச்சு. கர்த்தர் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவளை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்துவை பிறந்தார். ஆண்டவர் பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். நான் இப்படிதான் இருப்பேன், நான் வருவேன் போவேன், என்னை யாரும் கேட்க கூடாது, என்னை யாரும் பேசக்கூடாது அப்படின்னா அது தேவனுக்குரிய பங்கு. நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தேவன் சொல்லுகிறத சொல்றேன், உணர்த்துகிறத சொல்றேன். பிரயோஜனமான விசுவாசிகளாய், ஊழியராய் நீங்களும் நானும் மாறணும். ஒளிவ இலைய கொத்தி கொண்டு வருகிற புறாவாய் மாறணும். மூணாவது, நமக்குள்ள இருக்கிற பெருமை மாறணும், நமக்குள்ள இருக்கிறதான வேண்டாத குணங்கள் மாறணும். எத்தனை வருஷங்கள் ஆயும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல அப்படின்னா ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். அவனுக்கு அன்னைக்கு தன் குடும்பத்தை காத்துக்கொள்ளணும், தன் பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும், தன் ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ளணும், தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் காத்துக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்துக்குள்ள, கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். தேவ சமத்துல தாழ்மையை கற்றுக்கொள்வோம். 7 முறை குனிந்து தேவ சமத்துல அவனை வணங்கின மனுஷன் அண்ணன் வணங்கின. நம்ம மனுஷனை வணங்க சொல்லல, தேவனுக்கு முன்பாய். அதான் யாக்கோபுல பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு முன்பாய் நம்ம தாழ்மைப்படல அப்படின்னா ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் எத்தனை ஆண்டுகளும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்னும் அகப்படல. அந்த வார்த்தை நமக்கு தான், எனக்கு தான், இது இருக்கிற ஒவ்வொருவருக்கு இது ஆண்டோட வார்த்தை தான். இதை கேட்கிற பார்க்கிற எல்லாருக்கும் இது ஆண்டோட வார்த்தை தான், மற்றவங்களுக்காக அல்ல. இது எனக்குரிய வார்த்தை. நான் ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தல அப்படின்னா கர்த்தர் என்னை உயர்த்தவே முடியாது. அவர் சரியா இருப்பார். எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அல்லது தேவனுக்கு முன்பாய் கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். தாழ்மைப்படும் போது நம்ம உயர்த்துகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட காரணம், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட காரணம்,
அவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணம் தன்னை தாழ்த்தினான். நம்மளும் இன்னைக்கு தேவ சமூகத்துல தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வான். நிறைய பெரிய பிரசங்கங்கள்லாம் சொல்றாங்க. அதுக்கு தான் நான் 2 பேரை சொன்னேன். அட்சட்டையில சொன்னதை காக்குறோம். நான் கிரேட் எல்லாம் இல்லை, நான் பெரிய எழுப்புதல் பிரசங்கல் அல்ல, சாதாரண தேவனுடைய வேலைக்கான. அது இன்னொருத்தர் சொல்றாரு, நான் அவர் கரத்தில் இருக்கிற ஒரு ஆயுதம். அவர் என்னை எடுத்து, அவர் என்னை புதுப்பித்து, அவர் என்னை சரிப்படுத்தி, அவர் என்ன நடத்தலன்னா என் வாழ்க்கை தெருவில் கொட்டப்படுகிற கழிவுகளுக்கா அல்லது தெருவில் வீசப்படுகிற அந்த செல்லாத காசுக்கு ஒப்பாய் மாறிடும். அவர் எவ்வளவு உணர்ந்து சொல்றார் பாருங்க. இன்னைக்கு நம்ம யார் இடத்துல பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? மனுஷனிடத்திலையா, தேவனிடத்திலையா? அன்னுடைய கருத்தில் அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிடம் நேர்மலங்கள் பண்ணிட்டு முழுதும் பிரயாசப்பட்டுட்டப்பா, என் வாழ்க்கையில தோற்று போன வாழ்க்கை அது மாத்துங்கப்பா. என்னோட நீங்க பேசுங்க. நீங்க பேசுறத நான் கேட்கணும்ப்பா. பேதுரு, சீமோன் பேதுரு கேட்டான், தம்பி சீமோன், தள்ளி கொண்டு போய் படகை ஆழத்துல போடு, மீன் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இன்னும் ஆழத்துல போவோம், மீனை கத்தர் கட்டாயமா தருவான். இந்த 7வது மாசத்துல ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கத்தர் தருவான். நிச்சயமா வரக்கூடிய நாட்கள் நமக்கு மீன்களை பிடிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார். நடக்கும், அந்த வார்த்தையின்படி நடப்போம். இந்த வாரத்தில், இந்த மாசத்தில் கொடுத்த அத்தனை வார்த்தைகளுமே அது தேவ சமூகத்துல கிடைத்த வாக்கியம். எப்போதுமே அதுதான். இந்த வார்த்தை அந்த ஆழத்துல போகணும்னு சொல்லி தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கத்தர் கொடுத்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நிச்சயமா ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வார், பாதுகாப்பார், பராமரிப்பார், வேலி அடிப்பார். ஒரு குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, வார்த்தைக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும். ஒவ்வொருக்கும் அந்த வார்த்தையை சொந்தமாகட்டான். வார்த்தைக்குள்ளே மூழ்க, உம்முடைய சத்தியத்துக்குள்ளே நாங்கள் இன்னும் ஆழமாய் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தை கேட்டு விட்டு போய்விடாதபடிக்கு அதன்படி நடக்கல எங்களை மாற்றும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றும். இதை கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் அப்படியே மாற்றும். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆளுகை காணப்படும். ஆண்டவரே, இந்த மலையின் சீட்டங்களை மாட்டுங்க, இந்த காற்றின் சீட்டங்களை மாட்டுங்க, பலவீனங்களை மாட்டுங்க, சோர்வுகளை மாட்டுங்க. இது நமக்கு ஏற்படுகிற பல விதமான உபாதைகளை மாற்றி போடுங்க. அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. விவசாயத்தை ஆசீர்வதிங்கப்பா. விவசாயத்துல எந்த காரியங்களும் இந்த மழையினால வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கட்டும். வியாபாரங்களை விருத்தி உண்டாகட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் மேல உடைய கிருபை ஊட்டப்படட்டும். எல்லா வேலைகளும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். வந்தது நல்லது, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று திரும்பி போக உதவி செய்யும். அற்பத்தின் கரவைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.